आशीष करते हैं। இன்னைக்கு நாம் இந்த ராபோஜன ஆராதனைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். और इस प्रभु वचन की सभा के लिए प्रभु ने हम हर एक को नियुक्त किया, इसलिए हम இயேசு प्रभु का கிறிஸ்து धन्यवाद இந்த करेंगे। உலகத்துல வந்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா அவருடைய ஜெயமுள்ள ஒரு மரணம். और प्रभु इस दुनिया में जो आया, इसका मेन मुख्य कारण यह है कि उसका जय का वो मरण ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றுவதற்கு கர்த்தர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். वो हर एक को धर्मी ठहराने के लिए इस दुनिया में आया था। அவரால் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களை அப்போஸ்தலர்களாக நியமித்து தன்னோட அழைத்து சென்றார். और उसकी ओर से चुने गए हर एक को बुलाकर उसको नियुक्त किया, अपने आप अपने साथ में चलने के लिए 6 लोगों 3 को बुलाया। வருஷமும் தேவன் கிரியையினாலும் வசனத்தினாலும் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். और 3.5 वर्ष तक प्रभु अपने लोगों को कौन है करके प्रकट करके बताया। அநேகர் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. बहुतों ने उसको समझ नहीं पाए, சீசர்களும் கூட அதை தெளிவாக அவங்க புரிஞ்சுக்கிடல. और चेलों ने भी उसे सही से समझ नहीं पाए थे। காரணம் என்ன அப்படின்னா इसका मुख्य कारण क्या है? வேத வாக்கியங்களை அவங்க புரிந்து கொள்ளாம இருந்ததுனால. और प्रभु के वचन को उन्होंने ठीक से नहीं समझा, इसलिए வேதத்தை எப்படி புரிய முடியும்? कलाम को कैसे समझ सकते हैं? கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है, ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திறக்கும் போதுதான் வார்த்தைகளை நான் புரிந்து கொள்ள முடியும். और प्रभु खुद जब एक व्यक्ति का हृदय को खोलता है तब हम उसे समझ सकते हैं। வசனம் புரிந்து விட்டால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். और वचन यदि हमें समझ में आ जाए तो हम नित्य जीवन में प्रवेश வசனம் தான் करेंगे, நம்மளை நித்திய ஜீவனாய் और நடத்துகிறது. वचन ही हमें नित्य जीवन की ओर चलाता है। ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த ஒரு காரியத்தை நான் வாசிக்க और போகிறோம். प्रभु के पुनरुद्धान के बाद जो बातें हुई थी उसके बारे में हम ध्यान करेंगे। லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் लूका सुसमाचार 24वां अध्याय 24வது அதிகாரத்துல 13 14வது வசனம் வாசிப்போம். उसके अंदर 13 और 14 वचन पढ़ेंगे। அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். उसी दिन उसमें से 2 जन इमाउस नामक एक गांव को जा रहे थे, जो यरूशलेम से कोई 7 मील की दूरी पर थे। वे इन सब बातों पर जो हुई थी आपस में बातचीत करते जा रहे थे। ஆண்டவரோடு இருந்த அந்த சீஷர்கள் प्रभु के साथ रहने वाले शिष्य அவர் சொன்ன பிரசங்கத்தை கேட்டவர்கள் और उसकी जो प्रचार है उन्होंने उसे सुना था, உயிர்த்தெழுந்த இரட்சகரை அதிகாலையிலே சந்தித்தார்கள். और जो पुनरुद्धान हुआ उस प्रभु को सुबह के समय में उन्होंने मुलाकात की, அவருடைய வார்த்தைகளை இன்னும் அவங்க அதை புரிஞ்சுக்கிடல. और उसके वचन को उन्होंने अभी तक ठीक से नहीं समझा ஏதோ था। ஒரு வேலையாக எம்மாவூருக்கு போறாங்க. कोई तो एक काम से वो एम्माऊर जा रहे थे, ஆனா போகும்போது அவங்களால தாங்க முடியாத ஒரு வேதனை, और जब जाने के समय पर उनसे सहन नहीं हो पाई वैसी एक बातें, ஒரு பெரிய வியாகுலத்தோடு போகிறாங்க. बहुत बड़े दुख के साथ चल रहे हैं, ரெண்டு பேருமே சீஷர்கள் தான். और दोनों चेले ही हैं। அவங்க என்ன சொல்றாங்கன்னா, वो क्या कहते हैं? அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். और हमने सोचा कि यही इजराइल का उद्धार करेगा, ஆனா அவரை சிலுவையில் அடித்து விட்டார்கள். लेकिन उससे इन लोगों ने क्रूस पर मार दिया, அவருடைய ஊழியம் அதோடு முடிந்து விட்டது. और उसका सेवकाई वहीं पर अंत हो चुका। நாங்கள் நினைச்சதை எப்படியோ நினைச்சிருந்தோம். और हमने बहुत बड़े बड़े बात सोचे थे, ஆனால் பிரதான ஆசாரியர்கள் அவரை சிலுவையில் அடித்து விட்டார்கள். लेकिन महायाजक ने उसे क्रूस पर मार दिया ஆனா था। எங்களோட இருக்கிற சீஷர்கள் சில சகோதரிகள் அவர் உயிரோடு இருப்பதாக அவர் தரிசனமாய் பார்த்து பேசினதையும் கூட கண்டு சொன்னார்கள். और चेलों ने भी उसे सोचकर समझने के बाद कुछ बातों को कहा। சீஷர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க எங்க ஸ்திரீகள் வந்து சொன்னாங்க, और चेले कहते हैं कि हाँ, यहाँ पर स्त्रियां ने आके मुझसे कहा, நாங்களும் போய் பார்த்தோம், கல்லறை திறந்திருந்தது, அவர் இல்ல. और हमने भी जाकर देखा, कब्र तो खुला था लेकिन अंदर कोई नहीं था। இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது इन बातों को बात करने के समय पर ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்லுகிறார். प्रभु उनको देखकर कहता है 25வது வசனத்துல, 25वें वचन पर, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, तब उसने उनसे कहा, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு, அதாவது விசுவாசிக்க முடியாத புத்தி இல்லாதவர்களே, और ये है निर्बुद्धियों और भविष्यद्वक्ता की सब बातों पर तुम विश्वास क्यों नहीं कर पाते? எதனால உங்களால புரிந்து கொள்ள क्यों முடியவில்லை? उसकी बातों को तुम समझ नहीं पाते இயேசு हो? கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய பாடு, அவருடைய மரணம் எல்லாமே
தீர்க்க தரிசனத்தை சார்ந்திருந்தது. और यीशु मसीह का जो जीवन, उसका जो जीवन, उसकी कार्य सब कुछ भविष्यवक्ता के द्वारा बताया गया था। ஆதியாகமத்திலிருந்து சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளின்படி தான் ஆண்டவருடைய ஊழியமும் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் இருந்தது. और उत्पत्ति से लेके सारी बातें उसके जीवन के अनुसार, उसके कहे के अनुसार ही हुआ है। பாவிகளை ரட்சித்து மகிமைக்கான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகும்படி, और पापियों का उद्धार करके एक उद्धार स्थान पर ले जाने के அது लिए, இரக்கமாக இலவசமாக கொடுக்கிற ரட்சிப்பு. और उसे मुफ्त में एक उद्धार उन्हें दिया गया है। அதுதான் தேவன் நம்ம மேல உள்ள அன்பு. और ये ही प्रभु का प्यार जो प्रभु ने हमारे ऊपर किया இது है। अनेகர் அதை புரிந்து கொள்ள முடியல. और इन बातों को बहुत सारे लोग समझ नहीं पाते। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, தேவன் கிருபையாக நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சித்திருக்கிறார். और प्रभु अनुग्रह से हमारे विश्वास के द्वारा हमारा उद्धार किया। ஆனா அந்த விசுவாசத்தை இயேசுவே நமக்கு தந்திருக்கிறார். लेकिन उस विश्वास को प्रभु यीशु ने हमें दिया है। வசனத்தை கேட்கும்போது வாசிக்கும்போது அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. वचन को सुनने के समय पर, वचन के अनुसार चलने के समय पर वो विश्वास हमारे अंदर आता है। தேவனுடைய வார்த்தையில் தான் அவரை நம்புகிற நம்பிக்கை விசுவாசம் அடங்கி இருக்கிறது. और प्रभु के ऊपर जो भरोसा करते हैं, उसी भरोसा पे उसका विश्वास बना रहता है। நாம் எல்லாம் பாக்கியவான்கள். हम सब धन्य हैं। நமக்கு அந்த வார்த்தை கர்த்தர் விளக்கி இருக்கிறார். हम सबको प्रभु ने उस बात को प्रकट किया அது है। என்ன? वो क्या है? தேவன் மாம்சத்தில் वो வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट हुआ, என்னுடைய அக்கிரமத்தை சுமந்து கொண்டு मेरे अधर्म को उठाने के लिए। அதை நான் நம்பும்போது, और उसे जब मैं भरोसा நான் करता அவருடைய हूँ, சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது, जब उसके समूह में मैं प्रार्थना करता என்னுடைய हूँ, பாவங்களை எல்லாம் நீக்கி என்னை சுத்திகரித்து என்னை நீதிமானாய் மாற்றி और இருக்கிறார். मेरे पापों को उठाकर मुझे धर्मी बनाकर मुझे अपने साथ ले लेता है। இதுதான் கிறிஸ்தவம். और यही तो मसीहा का ஆகவே जीवन है। தேவன் தன்னுடைய நம்மை பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாற்றுகிறார். और इसीलिए प्रभु हमें धर्मी बनाता है। ஆனா இது அப்போஸ்தலரால புரிந்து கொள்ளவே முடியல. लेकिन प्रेरितों ने उस बात को समझ ही नहीं पाए। ஒரு வார்த்தை குறித்து பேசுகிறார். प्रभु कुछ वचनों के बारे में அவர் कहता है, இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. और तब उनके हृदय के अंदर जल उठा। ஆனாலும் அதை தெளிவா இன்னும் புரியல. लेकिन अभी तक वो ठीक से समझ नहीं அப்படியே पाए। பேசிக்கிட்டே போகிறார். वैसे ही उससे बातें करते चलने लगे, அவர் அப்புறம் போகிறது போல போகிறாரு. और वो उसके साथ से वो दूसरी तरफ जा रहा है। அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது ஏதோ ஒரு தீர்க்கதரிசி, और उन्होंने इसके बारे में क्या सोचा कि ये जो हमारे साथ चलता है ये भविष्यवक्ता है, இல்ல ஒருவேளை ஒரு நியாயப்பிரமாணத்தை படித்த ஒரு தேறினவராய் இருப்பாரு, या फिर ये व्यक्ति वो होगा कि जो या व्यवस्था को ठीक से पढ़कर लिखा जाना होगा, இல்ல ஒரு நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஒரு ஆசாரியரா இருப்பாரு. या कोई याजक होगा जो व्यवस्था को समझाता है। அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. और वैसे ही इन लोगों ने समझा। இயேசுவானவர் அப்புறம் போகிறது போல போகிறார். और यीशु उनके संग में चलने के समान चल रहा था। ஆண்டவர் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். प्रभु बहुत सारे लोगों के जीवन में ऐसा ही एक मौका देता है, பக்கமாக விலகி போகிறது போல, और उसके साथ में जुड़कर चलने के समान। நம்ம தான் சொல்லலாம், ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க, और तब हमें कहना है, हे प्रभु तुम मेरे घर पर आ நீர் जाओ, எங்களோடு பேசும், और आप हमसे बातें कीजिए, நீர் எங்களுடைய வீட்டிலே தலைவராக இரும். और आप हमारे घर पर मुखिया बनकर रहिए। மார்த்தாள் மரியாள் இப்படி இருந்தாங்க. मार्ता और मरियम ऐसे थे। பழைய ஏற்பாட்டுல நிறைய பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், நிறைய இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இயேசுவை வருந்தி அழைத்தார்கள். और पुराने नियम पर अब्राहम, उन्होंने यीशु को अपने घर पर बुलाया। இப்ப இயேசு தன்னை உயிருள்ளவராக காண்பிக்கிறார். और अब यीशु अपने आप को जीवित खुदा के समान दिखाता है। எமாவுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்குள்ள போகிறாரு. यमाउर जाने के समय पर उनके घर पर जाता है, அவங்ககிட்ட ரொட்டி வாங்கி சாப்பிடுகிறார், और उनसे रोटी लेकर खाता है, மீன் வாங்கி சாப்பிடுகிறார். मछली लेकर खाता है। திரும்ப அவர் புசித்து அதெல்லாம் ஆசீர்வதிச்ச பிறகு और वो उसे खाने के बाद उन्हें आशीष करने के समय पर ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. एक बात उनसे कहता है। देखिए 44வது वचனம், 44वां वचन, அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். फिर उसने उनसे कहा, ये मेरी वे बातें हैं जो मैंने तुम्हारे साथ रहते हुए उनसे कही थी कि अवश्य है कि जितनी बातें मूसा की व्यवस्था और भविष्यवक्ताओं और भजनों की पुस्तकों में मेरे विषय में लिखी है सब पूरी हो।
இப்போ மூன்று காரியத்தை சொல்கிறார். अब 3 बात को कहता है। மோசேயின் நியாய பிரமாணத்திலே என்னை பற்றி எழுதியிருக்கிறது. मूसा की व्यवस्था में मेरे बारे में लिखा है। தீர்க்க தரிசன ஆகமங்களில் என்னை பற்றி எழுதியிருக்கிறது. और भविष्यद्वक्ताओं के किताब में मेरे बारे में लिखा है। சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. वचनों के पुस्तकों में भी मेरे बारे में कहा गया। இதெல்லாம் நிறைவேற வேண்டும். और ये सारी बातें पूरी होनी चाहिए। அடுத்து 45வது வசனத்துல और उसके बाद 45वां वचन। அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு அவருடைய இருதயத்தை மனதை கர்த்தர் திறந்தார். और तब उसने उनके मन को खोल दिया ताकि वो कलाम की गहराई को समझ सके। ரொம்ப முக்கியமான இது காரியம் இதுதான். और ये बहुत ही मुख्य कार्य है। நம்மளும் கூட அப்படிதான் ஜெபம் பண்ணணும். हमको भी वैसे ही प्रार्थना करना है। ஆண்டவரே நான் வாசிக்கிற வார்த்தை எனக்கு புரியணும். हे प्रभु, जो मैं वचन पढ़ता हूँ वो मुझे समझ में आनी அதில் உள்ள चाहिए। சக்தி, அதில் உள்ள வல்லமை எனக்கு வேணும். और उसके अंदर का सामर्थ्य वो मुझे चाहिए। அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். और वो मुझे मेरे जीवन में आशीष ले आता है। வெறுமனே வாசிக்கிறது இல்ல, केवल ऐसे ही पढ़ते जाने में அதில் உள்ள नहीं। ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ள और வேண்டும். उसके अंदर की आशीष को हमें पाना है। அதான் சங்கீதம் 119 எழுதியிருக்கிறது. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண்படி என் கண்களை திறந்தருளும். वचन संहिता के अंदर लिखा है, तेरी वचन की गहराई को समझने के लिए मेरी आंखों को खोल दे। பவுல் சொல்கிறார் உன்னுடைய மனக்கண்களை திறக்கணும், அது நான் கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். पौलुस कहता है कि मैं विनती करता हूं कि प्रभु तुम्हारे मन की आंखों को खोल दे। நம்முடைய மனம் திறந்திருந்தால் நாம் பாக்கியவான். यदि हमारा मन खुला होगा तो हम आशीषित किए நம்ம हुए हैं। எல்லா டென்ஷனையும் விட்டுருவோம். हमारी सारे चिंताओं को छोड़ देंगे। என்னால் ஆண்டவர் சும்மா வந்து ஊழியம் செய்யல. क्योंकि प्रभु ऐसे ही आकर कोई कार्य नहीं करता। ஆதியாகமத்திலிருந்து சங்கீத புஸ்தகத்திலிருந்து தீர்க்கதரிசனம் எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றிருக்கிறார். उत्पत्ति से लेकर सारे कार्य को प्रभु ने पूरा किया है। அது மட்டும் இல்ல, उतना ही नहीं, 47வது வசனம் சொல்லுகிறது 44 पर कहा गया है, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் और मन फिरावट और पाप का क्षमा। எருசலேமில் இருந்து ஆரம்பித்து और वो यरूशलेम से आरंभ होगा உலகம் முழுசும் அவருடைய நாமத்திலே செய்தி கொடுக்கப்பட வேண்டும். और दुनिया भर में उसके नाम से संदेश पहुंचाया जाएगा। எல்லா ஜனங்களுக்கும் இயேசு என்ற நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். सारे लोगों को यीशु के नाम से पाप का क्षमा पा जाना चाहिए। அதுக்கு பிறகு கர்த்தர் சொல்கிறார், उसके बाद प्रभु कहता है, நீங்க தான் எனக்கு சாட்சி, तुम ही मेरे लिए गवाही हो। ஆகவே என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், इसीलिए जैसे मेरे पिता ने वाग्दान किया है அது உங்களுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறது. और वो तुम्हारे पास जल्द आने वाला है। அதுதான் உன்னதத்தில் இருந்து வருகிற ஒரு பலன், और वो ही स्वर्ग से आने वाला सामर्थ है। அது அபிஷேகம். और वो अभिषेक है। அல்லது இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. ये या फिर यीशु हमारे अंदर निवास करता है। அதை பற்றி நிறைய சொல்லிருக்கு. उसके बारे में बहुत सारे बातों को कहा गया। தேற்றரவாளன், और वो तसल्ली देने वाली आत्मा, நம்மளை வழி நடத்துகிறவர், हमें चलाने वाला प्रभु, நமக்கு உதவி செய்கிறவர், हमारा सहायक। ஆகவே நான் அந்த வார்த்தைகளை எல்லாம் புரிந்து கொள்ளும்போது நம்மளோட கர்த்தர் இருந்து கிரியை செய்கிறார். और जब इन वचनों को हम मानते हैं तब प्रभु हमारे अंदर रहकर कार्य करता है। முதலாவது மோசேயின் ஆகமத்துல இவரை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்? और पहले मूसा के व्यवस्था में इसके बारे में क्या लिखा है? யாத்ராகமம் 12வது அதிகாரத்துல निर्गमन का किताब 12वां अध्याय। ஆண்டவர் சொல்கிறான், மோசேயின் நியாய பிரமாணத்துல என்னை பற்றி எழுதியிருக்கிறது. प्रभु कहता है, मूसा के व्यवस्था पर मेरे बारे में कहा गया है। 12வது அதிகாரத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியையும் उसके 12वां अध्याय के अंदर उस बसके के मेमने के बारे में, ஒரு இரத்தத்தினாலேயும் ஒரு விடுதலை பற்றி எழுதியிருக்கிறார். एक लहू का छुटकारे के बारे में कहा गया है। எதற்காக இத கர்த்தர் சொன்னாரு? किस लिए प्रभु ने इस बात को कहा? நமக்கு தெரியும், பார்வோன் ஒரு சாத்தானை போல இந்த உலகத்துல கிரியை செய்தான். हम जानते हैं फेरोन एक शैतान के समान रहकर कार्य करता தேவனுடைய है। பிள்ளைகளை நெருக்கினான், और प्रभु के बच्चों को उसने दबाया அவர்களை சமாதானமா இருக்க விடல, और उनको शांति से रहने नहीं दिया, அவர்களை ஆராதிக்க விடல, और उनको आराधना करने के लिए नहीं அவர்களை छोड़ा, உட்கார்ந்து பேசுவதற்கு கூட விடல. और उनको बैठकर बातें करने के लिए नहीं समय दिया। இப்படிப்பட்ட நெருக்கத்தை கொடுத்ததுதான் பார்வோன் ராஜா. और ऐसे संकट को देने वाला ही फेरोन राजा है। அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போதுதான் और वैसे परिस्थिति में रहने के समय पर ஜெபம் பண்ணுகிறார்கள். वो रोकर प्रार्थना करता தெய்வ है, சமூகத்தை நோக்கி ஜெபம் प्रभु பண்ணுகிறார்கள். के पास प्रार्थना करता है। ஆதியாகமத்துல கடைசி அத்தியாயத்தில் எழுதியிருக்கிறது. उत्पत्ति के आखिरी अध्याय पर लिखा हुआ है, அவருடைய ஜெபமும் விண்ணப்பமும் और उसकी प्रार्थना और தெய்வ विनती சமூகத்துல போனது. प्रभु के समूह में चला गया, தேவனுடைய தீர்க்கதரிசி அனுப்பி और प्रभु उसके समूह में भेजकर இவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து ஜனம் எப்படி விடுவிக்கப்பட வேண்டும் என்று போதிக்கிறார். और उसके बंधन में से कैसे लोग छुड़ाए जाना चाहिए करके இயேசு सोचा। சொல்லியிருக்கிறார், यीशु ने कहा, மோசேயின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது நிறைவேற வேண்டும். मूसा की व्यवस्था में जो लिखा हुआ है वही पूरा होगा। அந்த மோசேயின் ஆகமத்தில் என்ன उस எழுதியிருக்கிறது? व्यवस्था में क्या लिखा हुआ है? சர்ப்பத்தின் தலையை இவர் நசுக்கி போடுவார். शैतान के सिर को ये कुचलाएगा। அது மட்டும் இல்ல,
इतना ही नहीं, அது அந்த காலத்துல இருந்த ஒரு சாத்தானை போல கிரியை செய்த பார்வோன் और उस समय पर शैतान के समान कार्य करने वाला फेरोन, அதை அவர் நடத்தி காண்பித்தார். और वो उसे पूरा कर कर दिखाया। அவர் சொல்லுகிறார், वो कहता है, ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், और तुम्हें एक मेमने को चुन அது लेना है, பழுது இல்லாததா இருக்கணும், और उस पर कोई वो निष्कलंक होना அது चाहिए, பாளையத்துக்கு புறம்பே நீங்கள் அதை வெட்டி அதை அதனுடைய இரத்தத்தை தரையிலே ஊற்ற வேண்டும். और अपने घर के बाहर उसको मारकर उसके लहू को जमीन पर गिराना है, கொஞ்சத்தை நீங்க குடி இருக்கிற வீட்டு நிலைக்காலிலே பூச வேண்டும். और उसपे से थोड़ा लहू लेकर तुम्हारे घर के चौखट पर उसको लगाना है। இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். इजराइलियों का और मिस्र के लोगों के बीच में का अंतर मैं दिखाऊंगा। அப்ப என்ன நடந்தது? और तब वहां पर क्या हुआ, எல்லா எகிப்தியர் வீட்டிலேயும் தலைப்பிள்ளை சங்கரிக்கப்பட்டது. और सारे इजराइलियों के मिस्र के अंदर पहलोटे जो बच्चे थे उनका वो मर गए ஆனா थे, யாருடைய வீட்ல ரத்தம் இருந்ததோ और जिसके घर पर लहू लगाया गया था அவங்க வீட்ல தான் நித்திய ஜீவன், அவங்களோட வீட்ல ஒரு விடுதலை, और उनके घर के अंदर नित्य जीवन था, और वहां पर छुटकारा था। கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். प्रभु उनके संग रहा, அவங்களை விடுதலையாக்க போகிறார். और वो उन्हें छुटकारा देना चाहता है। வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, व्यवस्था के अंदर लिखा है, प्रकाशित वाक्य के अंदर, ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலும் और उस मेमने के लहू के कारण சாட்சியின் வசனத்தினாலும் और गवाही के वचन के कारण சத்துருவை ஜெயித்தார். शत्रु को जीत लिए। இப்ப மோசே என்ன செய்கிறாரு? अब मूसा ने क्या किया, எல்லாரும் ரெடியா இருக்கணும், और सब लोग तैयार நீங்க रहो, அறிக்கை செய்யுங்க, तुम सबको कबूल करना है, கர்த்தர் எங்களை இன்று விடுதலையாக்க और वो போகிறார். प्रभु हमें आज छुटकारा देगा। பார்வோனுடைய பலத்த கையில நீங்கள் விடுதலையாக்க போகிறார். फिरौन के उस बलवंत हाथ से प्रभु हमें छुड़ाएगा। நம்ம யாத்திராகமத்துல 11 அப்படிதான் எழுதியிருக்கு. निर्गमन के 11वें अध्याय पर यही लिखा है, விசுவாசத்தினாலே அவர்கள் பஸ்காவின் நேமத்தை இரத்தம் பூசுதலாகிய அந்த பஸ்காவை ஆசரித்தார்கள். और विश्वास के द्वारा उन्होंने उस लहू छिड़काने का कार्य को पूरा किया। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है, மோசேயின் ஆகமத்தில் எழுதப்பட்டது நிறைவேறினது. मूसा के व्यवस्था पर जो लिखा गया था वो पूरा हुआ, அன்றைக்கு பூசப்பட்ட இரத்தத்தினால பார்வோனுடைய அரண்மனையை விட்டு வெளியே வந்தாங்க. और उस दिन जो लगाया गया लहू के कारण फेरौन के उस घर से वो स्थान से वो बाहर निकल அவனுடைய कर आए, கட்டுப்பாட்டுகள் அவனுடைய அதிகாரத்திலிருந்து வெளியே வந்தாங்க. और उसके बंधन से वो लोग बाहर आ गए। அது மட்டும் இல்ல, அவங்கள வெளியே அப்படியே பத்திரமாய் வெளியே கொண்டு வந்தாங்க. और इतना ही नहीं, उन्हें वहां से संभाल कर बाहर ले आया। 400 வருஷம் அவங்க பட்ட பிரயாசத்துக்கு பலனை கிடைத்தது. 40 साल का बाद उनको जो उनकी मेहनत का फल उन्हें दिया गया। 400 வருஷம் 400 साल के बाद, எல்லாம் அவங்க செய்த பலன் எல்லாம் கர்த்தருக்கு கிடைக்கும்படி और செய்தார். 400 साल का जो भी कमाई था सब कुछ प्रभु ने उन्हें लौटाया। இரத்தத்தினால ஒரு பெரிய விடுதலை, उस लहू के द्वारा बहुत बड़ा छुटकारा எல்லா मिला। யூதர்களும் வெளியே வந்துட்டாங்க. सारे यहूदी वहां से बाहर निकल வெளியே गए, வந்த உடனே தேவன் அவங்களுக்கு முந்தி अग्नि स्तंभமாய் மேக स्तंभமாக போகிறார். और उसको निकाल उस वहां पर निकलने के बाद प्रभु उनके सामने अग्नि का खंभा और बादल का खंभा बनकर निकला। அவங்களுக்கு முந்தி கர்த்தர் நடந்து போகிறார். उनके आगे प्रभु चलकर गया, தடை செய்யப்பட்ட செங்கடலை கடந்து சென்றார். और रुकावट लाने वाले लाल समुद्र को प्रभु ने पार करवाया। எல்லா சத்துருவையும் ஜெயித்தார்கள். सारे शत्रुओं को जीते। எரிகோனுடைய கோட்டை எல்லாம் உடைக்கப்பட்டது. यरीहो का दीवार वहां पर तोड़ा गया, அவர்களுக்காக தனிப்பட்ட சாப்பாடு, और उनके लिए अलग प्रकार का भोजन, தனியான நல்ல தண்ணீர், और उनको एक अच्छा शुद्ध पानी। அவருடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு வித்தியாசமா இருந்தது. उनके जीवन में सब कुछ अलग प्रकार का है। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है, மோசேயின் ஆகமத்தில் நடந்த அதே காரியத்தை நடத்த வேண்டும். और मूसा के नियम पर जो हुआ था वही कार्य यहाँ पर पूरा होना है, और वही हुआ। நேர வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனாங்க. और सीधा वो वागदान पाए हुए देश पर जाकर पहुंचे, அது ஒரு நிழல் தான். और वो एक छाया है। இயேசு சொல்லுகிறார், लेकिन नए नियम के अंदर यीशु कहता கல்வாரி है, சிலுவையில சிந்தப்பட்ட இரத்தம் कलवरी क्रूस पर जो बहाया गया वो लहू, உன்னை நித்திய ராஜ்யத்துக்கு நேரா और வழிநடத்தும். वो लहू तुम्हें नित्य राज्य की ओर ले जाता है। அவங்களுக்கு மேல மேக ஸ்தம்பம் இருந்தது, उनके ऊपर वो बादल का खंभा था, அக்னி ஸ்தம்பம் இருந்தது, अग्नि का खंभा था, ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். एक भविष्यवक्ता था। ஆனா புதிய ஏற்பாட்டுல இருக்கவங்களுக்கு लेकिन नए नियम के अंदर रहने वालों को பரிசுத்த ஆவியானவராக இயேசுவே அவங்களோடு கூட இருந்தார். पवित्र आत्मा यीशु खुद उनके संग रहा। அவர் முதல்ல சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். उसने पहले ही कह दिया, मैं ना तुम्हें छोड़ूंगा ना तुम्हें त्यागूंगा। சரியா
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்கு கொண்டு போய் விட்டாங்க. और सीधा उसे कानान के देश की ओर लेकर जाकर छोड़ दिया। அந்த சீசன்ல என்ன செய்தாங்கன்னா शिष्य ஆண்டவர் ஐயோ செத்து போயிட்டாரு இனி வழியே இல்லைன்னு நினைச்சாங்க. और शिष्य ने सोचा आज कोई रास्ता नहीं है, अब हम यहाँ पर ये खत्म हो गया, उसकी सेवकाई करके सोचे। மோசேயின் ஆகமத்தில் எழுதப்பட்டது நடந்தது. और मूसा के व्यवस्था पे जो लिखा गया था वही हुआ। அது என்ன நடந்தது? वहाँ पर क्या हुआ? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்து வெளியே வருகிறார். और वाग्दान के द्वारा व्यवस्था के अनुसार उस शत्रु को जीत कर बाहर निकले। அடுத்து தீர்க்கதரிசன ஆகமம். उसके बाद भविष्यद्वक्ताओं का किताब ஏசாயா 53வது அதிகாரம். यशायाह 53वां अध्याय। ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுமே ஆண்டவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் சொல்லியிருக்கிறார். हर एक जो भविष्यद्वक्ता है उन्होंने प्रभु के मरण और पुनरुत्थान के बारे में कहा। ஏசாயா 53 முதல் வசனம் சொல்லுகிறது. यशायाह 53 के अंदर पहला वचन कहता है, என் மூலமாக கேள்விப்பட்டதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான். और जो समाचार हमने दिया है उसको विश्वास यदि कोई करे तो वो बचेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இதுதான் விசுவாசிக்கிற சந்ததி. और यही विश्वास करने वाली संतान இது है। எப்படி நடக்கிறது? और ये कैसे हो रहा है? அதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. और ये प्रभु के लोगों के बीच में रहने वाला एक बात है। இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. यीशु मसीह का लहू सारे पाप को धोकर हमें शुद्ध करता है। நான் பாக்கியவான். मैं धन्य हूँ। இயேசுவானவர் முதல் சொல்லிட்டாரு. यीशु ने पहले कह दिया, தோமாவே हे तोमा, என்னை பார்த்த உடனே என்னை விசுவாசிக்கிறார். तूने मुझे देखा इसीलिए तू मेरे पर विश्वास என்னை करता है। காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். लेकिन मुझे नहीं देखते हुए मेरे पर विश्वास करने वाले लोग धन्य என்ன हैं। விசுவாசிக்கணும்? उसे क्या विश्वास करना இயேசு है? எனக்காக மரித்தார். यीशु मेरे लिए जो मरण को देखा என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக மரணம் और அடைந்தார். मेरे पाप को क्षमा करने के लिए मरण को देखा அவருடைய உயிர்த்தெழுதல் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. और उसका पुनरुत्थान मुझे धर्मी बना दिया। ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாய் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். और इसीलिए हम उसके बच्चे धर्मी होकर आज बैठे हैं। தேவன் கிருபையும் அன்பு நிறைந்த ஆண்டவர். और यीशु अनुग्रह और दया से भरा हुआ உண்மையிலே है। நாம் பாக்கியவான். और जरूर हम धन्य हैं। கர்த்தர் அப்படிப்பட்ட இரக்கத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். और प्रभु ऐसा अनुग्रह हमारे पर रखा है। ஆனா அன்றைக்குள்ள யூதர்கள் அவரை அசட்டை பண்ணினார்கள். और उन दिनों का जो यहूदी थे उन्होंने उसके ऊपर उसको तुच्छ जाना கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார். और मसीहा इनकार किया गया அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். और वो दुख से भरा हुआ था। ஆடு அனுபவித்தார். उसने बोझ उठाया அவருடைய முகத்தையே அவங்க பார்க்கல, மறைச்சிட்டாங்க. और उसके चेहरे को देख नहीं पाए, उन्होंने ढाक दिया அவரை அப்படியே கணக்கிலே சேர்க்கல. और उसको उसके किसी हिसाब में नहीं रखा। பைபிள் சொல்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். और वहाँ पर लिखा है कि सच में उसने हमारे सारे तकलीफों को उठा लिया, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். हमारे सारे दुखों को उठाया நாமோ தேவனால் அடிக்கப்பட்டார் என்று நம்பியிருந்தோம். और हम प्रभु के ऊपर भरोसे पे बैठे रहे। ஆனால் தேவனோ நமக்காக சிறுமைப்படுத்தப்பட்டார். लेकिन प्रभु हमारे लिए छोटा किया गया। இயேசுவை நம்புகிற ஒவ்வொருடைய மனிதனையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார். और यीशु के ऊपर भरोसा करने वाले हर एक व्यक्ति को देखकर यीशु कहता है, ஏசாயா சொல்கிறார், भविष्यद्वक्ता यशायाह कहता है, நம்முடைய மீறுதலை நிமித்தம் और हमारे अधर्म के அவர் कारण காயப்பட்டார். वो घायल किया गया, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் हमारे अधर्म के हमारे அவர் कारण நொறுக்கப்பட்டார். वो वहाँ पर कूटा गया நமக்கு நாமவே அல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண और हमारी शांति ले आने के लिए அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். और वो दुख और तकलीफ के अंदर दबाया அவருடைய गया தழும்புகளால் उसके ஆகிறோம், தினமும் நாம் சுகமாகிறோம். और उसके घायल के कारण हर दिन हम चंगाई होते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா हर एक दिन ஆண்டவருடைய நாமத்துல அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. प्रभु के वचन के अनुसार अद्भुत कार्य होता है। தினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். हर दिन लोग उद्धार पाते ஆனா हैं। சாத்தான் இந்த வசனம் பிரசிக்கப்படாதபடி தடை செய்கிறார். लेकिन शैतान ये वचन प्रचार नहीं होने के कारण उसको रुकाता है। ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் பெற்றது. लेकिन यीशु मसीह का लहू जय पाता அது है। எல்லா தடைகளையும் மாற்றி எல்லாவற்றுக்கும் முன்னால போய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார். सारे रुकावट को निकालकर प्रभु सारे जो उसके वचन को प्रचार करता है। சங்கீத புஸ்தகத்தில் தாவீது சொல்கிறார். वचन संहिता के किताब के अंदर दाऊद कहता है, 22வது சங்கீதம் முதல் வசனம் வாசிப்போம். 22वां अध्याय वचन संहिता उसका पहला वचन पढ़ेंगे। என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறேன்? हे मेरे परमेश्वर, तूने मुझे क्यों छोड़ दिया? तू मेरे
जाने के कारण கைவிடப்பட்டிருந்தார். वो छोड़ दिया गया। அவர் பாவத்தை சுமந்ததனால वो हमारे बोझ को उठाया அந்த इसीलिए, பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள வெளிச்சம் அவருக்கு இல்லாத இருந்தது. और उस पवित्र स्थान का जो उजियाला उसके पास न முழுக்க रहा। முழுக்க நான் அல்லது நீங்க எப்படி கைவிடப்படணுமோ அதே ஸ்தானத்தை இயேசு சுமந்தார். और जो स्थान पे हम सारे परिस्थिति में छोड़े जाने चाहिए थे, उस स्थान पर उसको छोड़ा गया, அதனாலதான் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறார். और इसीलिए वो हमें धर्मी बनाता। என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார். मेरे पाप को उसने उठा लिया। நமக்கு தினமும் அந்த கஷ்டமான சூழ்நிலை வரும்போது சொல்லணும், और एक दिन जब दुख की तकलीफ की समय आती है तो कहना है, நீங்க சுமந்துட்டீங்க, हे प्रभु मेरे बोझ को तूने उठाया, என்னுடைய வியாகுலத்தை வேதனை நீங்க சுமந்துட்டீங்க, मेरे दुख और संकट को तूने उठा लिया। என்னால முடியல தகப்பன் எனக்கு உதவி செய்யுங்க. मुझसे नहीं हो तो पाता है प्रभु आप मुझे मदद அப்போ कीजिए। தேவ ஒரு சத்தம் நல்லது ஒரு வெளிச்சம் நம்ம மேல வருகிறது. और तब प्रभु का उजियाला हमारे पर चमकता है। கர்த்தர் நிச்சயமாக நம்மை விடுதலை ஆக்குகிறார். प्रभु जरूर हमें छुटकारा देता है। வாசிக்கலாம் 21 22வது வசனம். उसके अंदर 22வது சங்கீதம் 22 वचन संहिता के अंदर 21 और 22 वचन पढ़ेंगे। என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். मुझे सिंह के मुंह से बचा, हाँ जंगली सांडों के सिंगों में से तूने मुझे बचा लिया है। मैं अपने भाइयों के सामने तेरे नाम का प्रचार करूंगा, सभा के बीच में तेरी प्रशंसा करूंगा। இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே கூட இது நடந்திருக்கிறது. और यीशु मसीह के पहले जो चिन्ह के समान दाऊद के जीवन में ये बातें हुई அவர் है। தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். वो भविष्यद्वक्ताओं की भविष्यवाणी के समान कहता है, அவருடைய வாழ்க்கையிலும் கூட நடந்தது பாருங்க. लेकिन उसके जीवन में भी ये बातें हुई தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. और भविष्यवाणी पूरी हुई। இயேசுவாரர் சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, यीशु मसीह शीशों को देखकर மோசே कहता है, ஆகமத்தில் எழுதப்பட்டது நிறைவேறினது. मूसा का व्यवस्था पे जो लिखा हुआ वो हुआ है, எப்படி இஸ்ரவேலர் விடுவிக்கப்பட்டார்களோ அதே போல நீங்களும் விடுவிக்கப்பட்டீர்கள். और जैसे इजरायली लोग छुटकारा पाए थे वैसे ही तुम भी छुटकारा पाओगे। அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். और उनके लिए एक भविष्यद्वक्ता था, மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் விலகாம இருந்தது. और उनका बादल का खंबा अग्नि का खंबा उनसे दूर न हुआ। இன்றைக்கு அப்படிதான் உங்களுக்கு மேலே இருக்கிறது. और आज वैसे ही तुम्हारे ऊपर भी होगा, நமக்கு மேலே இந்த மகிமை இந்த பிரசன்னம் இருக்கிறது. हमारे ऊपर भी वही महिमा हो रही ஒரு ठहरेगी। செய்தி ஒரு பிரசங்கத்தை நான் பார்த்தேன். और मैंने उस दिन एक संदेश देखा था கொஞ்சம் அதை நான் தியானிச்சு வச்சேன். और कुछ वचनों को मैंने ध्यान करके रखा அது है। என்னன்னா வானத்தின் கீழே இருக்கிற ஜனத்துக்கு மத்தியில வார்த்தைக்கு கீழே இருக்கிற ஜனங்கள், और उस आकाश के नीचे रहने वाले लोगों के बीच में वचन के अंदर रहने वाले कुछ लोग, உலகமெல்லாம் வானத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க. पूरा दुनिया का लोग जो है वह उस आकाश के नीचे ही रहते ஆனா हैं, நம்ம लेकिन हम வானத்துக்கு கீழே இருந்தாலும் वचन उस आकाश के नीचे रहने के बावजूद வசனத்துக்கு கீழே இருக்கிறோம். हम वचन के अंदर भी रहते हैं। நமக்கு மேல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. हमारे ऊपर प्रभु का एक प्रशंसा है, அதுதான் தேவனுடைய மகிமையான பிரசன்னம். और यही प्रभु का महिमा का एक जीवन है। சங்கீதம் 22வது சங்கீதம் वचन संहिता 22वां अध्याय 30வது வசனம் சொல்கிறது, उसके अंदर 30 वचन में ஒரு लिखा है, சந்ததி அவரை சேவிக்கும், एक वंश उसकी सेवा करेगा, தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். और दूसरी पीढ़ी से प्रभु का वर्णन किया जाएगा। அதுதான் தேவனுடைய சந்ததி, और यही प्रभु का संतान है, அதுதான் நாம். और वही हम हैं। எப்படி நம்மை அவர் பிறப்பிக்கிறாரு? और वो कैसे हमें जन्म लेने के लिए मदद करता है। 110வது சங்கீதத்துல वचन संहिता 110 के अंदर ஒரு அருமையான வார்த்தை அவர் சொல்கிறார். एक अच्छा वचन वो कहता है, देखिए 110வது சங்கீதத்துல वचन संहिता 110 3வது வசனம் சொல்கிறது, तीसरा वचन कहता है, உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே और तेरा उस पराक्रम के दिन पर உம்முடைய ஜனங்கள் और तेरे लोग மனப்பூர்வமாயும் पूरे मन से பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். और परिपूर्ण श्रृंगार के साथ रहेंगे, விடிய காலத்து கற்பத்திலே பிறக்கும் பனிக்கு சமமாய் இருப்பார்கள். और सुबह के समय पर जन्म लेने वाले उस ओस के समान रहेंगे। உம்முடைய ஒரு விசேஷமான ஜனம் அதிலே பிறக்கும். और तेरे विशेष लोग उस पर जन्म लेंगे, விசேஷமான ஒரு கூட்டம், एक विशेष झुंड होगा। அவங்கதான் கிறிஸ்தவம். और वही मसीहा के அவங்க लोग எப்படி हैं। பிறந்தாங்க? वो कैसे जन्म लिए? ஆண்டவருடைய வார்த்தையில, वो प्रभु के वचन के द्वारा அவருடைய இரத்தத்தில. और उसके लहू के द्वारा। ஆச்சரியமா இருக்கு. और वो बहुत ही आश्चर्य होगा। நீங்க அந்த பாட்டியம்மா ஒரு நேரம் ஐசக் மாமியார் சொன்னாங்க ஒரு நேரம், और एक बार वो दादी ने एक बार कहा,
அவங்க ஒரு நாள் சர்ச்சுக்கு போகல ஊர்ல. और उन्होंने वो कभी गांव में चर्च में नहीं गए, ஆனா இங்க நம்ம சபைக்கு வந்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, ஊருக்கு போயிருக்காங்க. लेकिन यहाँ पर कलीसिया में आने के बाद वो गांव में एक बार चले गए थे। சபைக்கு போன உடனே और वहाँ पर कलीसिया में जाने के बाद அங்க உள்ள பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. और वहाँ का पास्टर उन्हें देखकर बहुत खुश हुआ। பார்த்தாங்க, उन्होंने देखा, முதல் நாள் பார்த்திருக்காங்க, पहले दिन देखा, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. बहुत खुश हो गए சொல்றாங்க, நான் ஏசப்பாவை தான் வணங்குறேன். और उन्होंने कहा मैं भी यीशु को ही नमन करती அவர் हूँ। யாரோ தெரியல, और वो कौन है पता नहीं, இவங்களுக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. और उनको भी पता नहीं कि ये कौन है, ஆனா அங்க பார்த்த உடனே ஒரு அன்பு, लेकिन वो देखने के बाद जो प्रेम आता है அதுதான் இயேசுநாதருடைய இரத்தத்தின் வல்லமை. और वही यीशु मसीह का लहू का सामर्थ्य है। தேவ பிள்ளைகளை அடையாளம் கண்டு கொள்ளுகிறது. और प्रभु के बच्चों को पहचान लेना, அவர் விசாரிக்காங்க, और वो एक दूसरे का पूछताछ करते हैं, प्रार्थना करते हैं, காரணம் அவருடைய இரத்தத்தின் வல்லமை. क्योंकि उसका लहू का सामर्थ्य அதை இன்றைக்கும் கர்த்தர் அப்படியே செய்கிறார். प्रभु आज भी वैसे ही करता है। உலகமெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான சந்ததியாக வைத்திருக்கிறார். दुनिया भर में रहने वाले सारे लोगों को वैसे आशीष के संतान में रखा சீக்கிரமாக है। அந்த கூட்டத்தை மத்திய ஆகாயத்துல கர்த்தர் கொண்டு வருவார். और जरूर उस झुंड को प्रभु अपने बीच आकाश में ले आएगा। அதுக்கு முந்தி उसके पहले இந்த ராபோஜன ஆராதனை சொல்றார், நான் வரும் வரைக்கும் இதை விடவே கூடாது. इस प्रभु भोजन को कहता है मेरे आगमन तक इस भोजन का ध्यान रखो। 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், पहला कोरिन्थियों का 11वां अध्याय, அதில் எழுதியிருக்கிறார் 28வது வசனத்துல, उस पर लिखा है 28वां वचन पर, எந்த மனுஷனும் कोई भी मनुष्य தன்னைத்தானே சோதித்து அறிந்து अपने आप को जांच कर இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். और इस रोटी को खाकर इस बर्तन में पीना, எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் क्योंकि अन्याय से भोजन करने वाला கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் और प्रभु का शरीर क्या है वो जाना नहीं, इस அவனுக்கு कारण ஆக்கனை தீர்ப்பு வரும் என்று போஜனம் பண்ணுகிறான். और उसके ऊपर दंड ले आती है करके वो उसको खाता है। அதனுடைய மெய் பொருள் என்னன்னா, इसका मुख्य कारण क्या है, அவன் அதை புரியாமலே செய்தான். वो उसे अनजान में खा लेता அவனுக்கு है, ஒரு லாபமும் கிடையாது. उसका कोई लाभ नहीं, பாவத்தின் சம்பளம் மரணம். और पाप का प्रायश्चित मरण है। ஆகவே நீங்க அப்படி இருக்க கூடாது. इसीलिए तुमको वैसे नहीं रहना है। யாரு मैं कौन हूँ, இரத்தத்தினால் கழுவப்பட்ட उसके लहू से मैं धोया गया हूँ என்னுடைய பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுகிறேன். और मैं उसके उस रोटी में भाग ले सकता हूँ। ஆண்டவருடைய இரத்தம் எனக்கு ஜீவனை கொடுக்கும். प्रभु का लहू मुझे जीवन को देता है। அவருடைய நோக்கம் இதுதான். पौलुस का काम ये विचार यही है। இந்த ரொட்டியையும் இந்த பாத்திரத்தையும் நீ அதுல கலந்து கொள்ளாத ஓடிரு அப்படின்னு சொல்லல. और तू इस रोटी में या इस दाख रस में तू अब भाग न लेना, इसे छोड़ देना करके नहीं कहता। என்ன எழுதியிருக்கிறது? इसमें क्या कहता है, யோசித்து பாரு. तू विचार कर, ஆண்டவருடைய அன்பை பாரு. प्रभु के प्रेम को याद அவர் कर, எவ்வளவு தியாகமாய் தன்னை ஒப்பு वो கொடுத்திருக்கிறார். कितने अपने आप को अर्पण किया है। பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு நான் வந்தேன்னு சொன்னாரு. पापियों को उद्धार करने के लिए मैं आया करके कहा, நீதிமானை நான் கூப்பிட வரல. मैं धर्मी को बुलाने नहीं आया, பாவிகளை ரட்சித்து நான் சேர்த்துக்கொள்ள வந்திருக்கேன். मैं पापियों को उद्धार करके उन्हें लेने के लिए आया हूँ। அந்த ராமச்சந்திரன் என்ன செய்யணும்? अब इस प्रभु भोजन में हमें क्या करना है, இயேசுநாதன் எனக்காக என்ன அருமையான ஒரு விடுதலை தந்திருக்கிறார். यीशु मसीह हमारे लिए कैसा एक अच्छा छुटकारा दिया है, எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். मुफ्त में मेरा उद्धार किया அந்த है। ரட்சிப்பு பெரிய சந்தோஷமா இருக்கு. वो उद्धार बहुत ही बड़ा है மனப்பூர்வமா சொல்லி, ஏசப்பா நான் தகுதியே இல்ல, और हमें कहना है प्रभु मैं इसका योग्य है ही ஆனா नहीं, எனக்கு என்னிடத்துல நீர் முந்தி அன்பு கொடுத்திருக்கீங்க. लेकिन आपने मुझसे पहले प्रेम किया, நான் பிறக்கவே இல்ல, मैं तो जन्म ही नहीं ஆனா लिया था, என்னுடைய பேரெல்லாம் நீர் சேர்த்து எனக்காக அடிக்கப்பட்டீங்க. लेकिन मेरे नाम को जोड़कर मेरे अधर्म के लिए तुम मार खाया, என்னை மீட்டுக் கொண்டீர். मुझे छुटकारा दिया है। சரியான நேரம் அந்த உலகத்துல பிறந்து வந்த பிறகு और सही समय पर इस दुनिया में जन्म लेने के बाद எப்படியோ உம்முடைய வசனம் என்னுடைய காத்துக்கு வரும்படி கிரியை செய்து कैसे तो मेरा आपका वचन मेरे अंदर कार्य करने के लिए मदद किया। அவரை நான் பிடித்துக் கொண்டேன். हे प्रभु मैंने उसे पकड़ लिया, ஆனாலும் நான் முழுமையாக இல்ல. फिर भी मैं परिपूर्णता में नहीं, இறக்கம் செய்ய தயவு मेरे पर अनुग्रह என்னை कीजिए, முழுமையான ரட்சிப்புல கொண்டு வாருங்க. मुझे परिपूर्ण छुटकारा में ले என்னால आइए, முடியவே இல்ல. मुझसे नहीं हो पाता, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயம் பெற வேண்டும். यीशु के नाम से मुझे जय पाना है। என்ன வரணும்? वो विचार आना चाहिए அப்படிதான் மனம் உடைஞ்சு சோமணும். और वैसे ही मन तोड़कर प्रार्थना ஏசப்பா, करना, என்னுடைய நீதி இல்ல, प्रभु मेरा धार्मिकता नहीं है, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, मेरे पास कुछ भी नहीं है, ஆனா நீர் என்கிட்ட முந்தி அன்பு கொண்டிருக்கிறீர். लेकिन आपने मुझसे पहले प्रेम நீர் किया, சிலுவையில வெற்றி சிறந்தீர். आप क्रूस पर जय पाए हैं, அந்த வெற்றி எனக்கும் கூட, और वो जय मेरे लिए भी है, அதை நானும் அனுபவிக்கணும். और उसको मैं भी अनुभव करना चाहिए। கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து
நாங்கள் சுமந்து செல்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். पौलुस कहता है कि मसीहा के मरण को हम उठाकर चलते हैं அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் और उसके जीवन के अंत समय पर கிறிஸ்து இயேசுவின் அச்சு அடையாளத்தை என் சரீரத்தில் வைத்திருக்கிறேன். और मसीहा का जो चिन्ह को जो उसके घायल के चिन्ह को मैंने अपने शरीर पे रखा है। நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். अब वो मैं नहीं बल्कि मसीहा मेरे अंदर है। அதுதான் நல்ல ஒரு தெளிவான கிறிஸ்தவ வாழ்க்கை. और यही एक सही मसीहा का जीवन। நம்மளும் அப்படிதான் சொல்லணும். हमें भी ऐसे कहना। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है ஏதோ சும்மா வந்து ஏதோ நடந்துட்டு போனதில்லை. और ऐसे ही जो बातें ऐसे ही घटकर निकल गई, ऐसे இயேசுவினுடைய नहीं। பிறப்பு, அவருடைய பிரசங்கம், அவருடைய சிலுவை பாடு சும்மா நடக்கல. और यीशु मसीह का जन्म, यीशु मसीह का मरण ये व्यर्थ में ऐसे ही होकर नहीं निकल गया। ஆகமத்தில் எழுதப்பட்டது, मूसा का व्यवस्था में लिखा गया, சங்கீதத்தில் எழுதப்பட்டது, वचन संहिता में लिखा गया, தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, सारे भविष्यद्वक्ताओं ने कहा அதுதான் நிறைவேறும். और वही बात पूरी हुई। அதனால உலகமெல்லாம் போய் சொல்லுங்க, और इसलिए पूरे दुनिया भर में कह दो, எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறிட்டு, लिखा हुआ बात पूरी हुई है। ரட்சிப்பு இயேசுவின் நாமத்திலே தான், उद्धार यीशु के नाम से ही है। வியாதியில சுகம் இயேசுவின் நாமத்திலே தான், पाप के अंदर, बीमार के अंदर छुटकारा यीशु के नाम पर ही है। குடும்பத்துல ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே. हमारा परिवार का आशीष यीशु के नाम पर ही है। போதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். भरोसा करने के समय पर आशीष होगी। கடைசி அந்த வசனத்தை வாசி வந்துருங்க. आखिर पे एक वचन को पढ़ेंगे அவரு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 11வது அதிகாரம் और फिर दूसरे कोरिन्थियों का 11वां अध्याय के अंदर पौलुस कहता है 23வது வசனம், 23वां वचन, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். और यह बात जो मैं तुमसे कहता हूँ ये मैंने प्रभु से पाया है। அது என்ன அப்படின்னா, ये बात क्या है? கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே और प्रभु यीशु जिस दिन पकड़वाया गया उस रात அப்பத்தை में எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார், और उसने रोटी ली और धन्यवाद அதை करके பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். उसे तोड़ा और शिष्यों को दे दिया। அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு और वैसे ही उन्होंने भोजन करने के அந்த बाद பாத்திரத்தை எடுத்து, और उस बर्तन को लेकर, இது என்னுடைய புது உடன்படிக்கை ரத்தமாய் और இருக்கிறது, ये एक नए वाचा का लहू है करके कहा, இதை நீங்க பானம் பண்ணும்போதெல்லாம் என்ன நினைவு கூற வேண்டும். और इसे पियो और इसे पीने के समय पर मुझे स्मरण करो करके कहा। இயேசுவை நினைவு கூறணும். यीशु को स्मरण करना है। இயேசு என்ன செய்தாரு? यीशु ने क्या किया? யாரையும் புறம்பே தள்ளல, किसी को दूर नहीं किया, எல்லாரையும் ரட்சித்தார், सबको उद्धार किया, எல்லாருக்கும் வாசல் வழியை திறந்து கொடுத்தார், सबको दरवाजे खोल कर दिए हैं, விழுந்தவனை தூக்கி और எடுத்தார், जो गिर गया उसे उठाया है, ஒருவனை அவர் புறம்பே தள்ளல, किसी को इनकार न किया, அவர் வெற்றி அடைந்தார். वो जय पाया। அதை நீங்க மறக்கவே கூடாதுன்னு और சொல்லியிருக்கிறார். उसे कभी नहीं भूलना है करके அந்த कहा। மகிமையான ரட்சிப்பை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும். उस महिमा के जीवन को हर एक को अनुभव करना है, அதுதான் பாக்கியம். और यही धन्य है। நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், மங்கள் படிட்டு हम सब घुटने में आके प्रार्थना நம்ம करेंगे, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். प्रभु की ओर देखेंगे। பரிசுத்த வேத வார்த்தையின்படி पवित्र वचन के अनुसार கிறிஸ்துவானவர் பாடுபட்டு மரித்து மறுபடியும் உயிரோடு எழுந்தார். मसीहा फिर से मरकर जी उठा। 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல பவுல் மூலமாக ஆவியானவர் பேசியிருக்கிறார். और पहले कोरिन्थियों के अंदर पवित्र आत्मा पौलुस से बातें की। கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். मसीहा जो है वचन के अनुसार मारा गया, वचन के अनुसार जी उठा और जीवित है। நாம் கூட அதே வார்த்தைக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது और हम भी उस वचन के अंदर जब अर्पण करते हैं, கர்த்தர் நம்மேல் இரக்கமாய் கிருபையாக இருக்கிறார். प्रभु हमारे पर अनुग्रह करता है। நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டார். और जब हम अपने पापों को कबूल करते हैं, நாம் இரக்கம் பெறுவோம். हम अनुग्रह पाएंगे। சொன்ன எல்லாரும் மனதில் படித்து एक क्षण के लिए हम सब घुटने में आकर எல்லாரும் சொல்லுங்க. हम सब प्रार्थना करें। அந்த இளைய குமாரன் சொன்னான், जैसा वो दूसरे लड़के ने कहा, எழுந்து என் தகப்பனிடத்தில் நான் போவேன். मैं उठकर अपने पिता के पास जाऊंगा। தகப்பனே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் हे செய்தேன். पिता, मैंने तेरे विरोध में पाप किया நான் है, பரலோகத்துக்கு விரோதமாய் பாவம் और செய்தேன். मैंने स्वर्ग के भी विरोध में पाप किया है। பிள்ளை என்று சொல்ல தகுதி இல்லை. अब मैं तेरा बेटा कहलाने का योग्य नहीं ठहरा। வேலைக்காரனாக சேர்த்து फिर भी मुझे एक नौकर के समान अपने घर पर रख ले। தகப்பனோ அவனை முந்தி அள்ளி அணைத்து ஆசீர்வதித்தார். लेकिन उसके कहने के पहले उसके पिता ने उसे गले से मिला लिया। அவனை நீ காணாமல் போனாய். उसने कहा, हे मेरे बेटे, तू गुम गया था, ஆனால் இப்பொழுது நீ காணப்பட்டாய். लेकिन अब तू मुझे मिल गया है। மரித்தாய். तू मर गया था, இப்பொழுது நீ உயிர் பெற்றாய். लेकिन अब तू जी उठा है। எல்லாம் போகட்டும். और सब जो बातें निकल गई चलने दो। சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இரு. हम आनंदित होकर प्रभु के